Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி குக்கிங் மெத்தட்ஸ் அந்த வீடியோவில் பேசிக்காக ஒரு ஓவரலாக தான் சொன்னோம். குக்கிங் மெத்தட்லாம் என்ன, அது என்ன கான்செப்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன மெத்தட்ஸ் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் முதல் 2 வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்லியிருப்பேன், ஒவ்வொன்றை பற்றியும் நான் டீட்டெயிலாக நான் அப்லோட் பண்ணுறேன், ஒவ்வொரு வீடியோலையும் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பாயிலிங்னா என்ன, ஸ்டீமிங்னா என்ன, ஸ்டீவிங்னா என்ன, பிரைசிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி செப்பரேட்டாக அந்த கான்செப்டை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிடுவோம். உங்களுக்கு ஒரு திங்கிங் வரும், எதுக்கு இது இந்த அளவுக்கு டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒன்று பாயில் பண்ணும்போதோ, ஸ்டீவிங் பண்ணும்போது, ரோஸ்டிங் பண்ணும்போது இந்த கான்செப்ட் தெரிஞ்சு நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. அந்த கான்செப்டை புரிஞ்சு பண்ணும்போது அதில் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாலேஜோட ஒரு விஷயத்தை செய்யும் போது ஸோ அது வந்து கரெக்டான அவுட்புட்டை நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பாயிலிங்னா என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம் இன்றைக்கி. பேசிக் ரூல்ஸ், பாயிலிங்னா என்ன, பாயிலிங் டெம்பரேச்சர் என்ன, பேசிக் ரூல்ஸ், பாயிலிங்க்கு என்னென்ன யூஸ் ஆகுது, அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதையும் ஒரு சில ஆட் பண்ணுறேன், அப்படியே வீடியோஸில் ஆட் பண்ணுறேன். டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸில் ஒரு 4-5 வெஜிடபிள்ஸு, அப்புறம் சீசஸ் இந்த பற்றி தெரிஞ்சுக்க போதும். சைட் பை சைடாக அந்த நாலேஜும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே வரும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்றைக்குமே நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று அதில் வந்து கற்றுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அந்த கற்றுக்கிட்ட விஷயம் டெஃபினெட்லி நம்ம லைஃப்பில் என்றைக்கா ஒரு நாள் யூஸ் ஆக தான் போகுது. ஸோ என்றைக்குமே நீங்கள் கற்றுக்கிட்டது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி பாயிலிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஓகேங்களா, வெஜிடபிள்ஸ் நேம் அண்ட் பிக்சர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதுவும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்புகிறேன். வாங்க இப்போ ஃபுல்லாக வீடியோ பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாயிலிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் தான். உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியே 4 சென்டென்ஸ்லாம் போட்டுறேன். பாயிலிங் இஸ் எ குக்கிங் பை இமர்சிங் த ஃபுட் இன் எ பேன் ஆஃப் லிக்யூட். ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஃபுட் ஐட்டத்தை பாயில் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு லிக்யூட், என்ன வாட்டரோ ஸ்டாக் வாட்டரோ எதாக இருந்தாலும் சரி, அதில் வந்து முங்கி இருக்கணும். இமர்ஸ்னால் முங்கி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த லைனில் சொல்கிறாங்க, பாயிலிங் இஸ் எ குக்கிங் பை இமர்சிங் த ஃபுட் இன் எ பேன் ஆஃப் லிக்யூட். அந்த ஃபுட் ஐட்டம் வந்து நம்ம ஊற்றி இருக்கிற அந்த வாட்டரோ ஸ்டாக் வாட்டருக்குள்ளே முங்கி இருக்கணும். ஓகேங்களா? ஃபுல்லாக முங்கி இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் பாயிலிங். ஓகேங்களா? ஸோ இதுதான் 1 லைன் ஸ்டோரி மாதிரி இந்த பாயிலிங் மொத்த கான்செப்டும். ஸோ இதுதான் அந்த லைனுக்கான மீனிங்கும். பாயிலிங் இஸ் குக்கிங் பை இமர்சிங் த ஃபுட் ஐட்டம் இன் எ பேன் ஆஃப் லிக்யூட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விச் மஸ்ட் பி கெப்ட் பாயிலிங் ஆல் தி டைம், quite a number of bubbles should be seen on the surface. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வெரி சிம்பிள் தான். ஒரு வாட்டரை நீங்கள் பாயில் பண்ணும்போது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில், பாயிலிங் ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பபுள்ஸ் பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? பபுள்ஸ் மேக் ஆகும். ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விச் மஸ்ட் பி கெப்ட் பாயிலிங் ஆல் தி டைம், quite a number of bubbles should be seen on the surface. பாயிலிங் ஆகிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த பபுள்ஸ் வர வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிலிங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் மீட் அண்ட் போல்ட்ரி ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இன் ஆர்டர் டு சீல் தி போர்ஸ் டு ரிட்டைன் த நேச்சுரல் ஜூஸ். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பாயிலிங் வாட்டரில் ஒரு மீட்டையோ ஒரு ஏதோ ஒன்று குக்கிங் மீட் ஏதோ சிக்கன் ஏதோ போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து அந்த பாயிலிங் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டு அந்த சிக்கனில் இருக்கிற போர்ஸ், சின்ன சின்ன ஓட்டைகள் என்ன வந்து அடைக்கப்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸ், அந்த நேச்சுரல் ஜூஸ் வந்து சீல் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பாயிலிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டோட அந்த நேச்சுரல் ஜூஸ் வந்து உள்ளேயே ஸ்டோர் ஆகிருக்கும். சிக்கனோட சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிலிங் வாட்டரில் போட்டோடனே சடனாக அந்த மீட்டில் இருக்கிற அவுட் சைடில் வந்து அந்த போர்ஸ் எல்லாமே அடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அடைச்சி அந்த நேச்சுரல் ஜூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் உள்ளே. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, பாயிலிங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் அ மீட் அண்ட் போல்ட்ரி ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட் இன் ஆர்டர் டு சீல் தி போர்ஸ். ஓகேங்களா? சீல் தி போர்ஸ் டு ரிட்டைன் த நேச்சுரல் ஜூஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிகிரிஸ். ஓகேங்களா, பாயிலிங்னா என்னென்னு தெரியும். ஸோ அது எத்தனை டிகிரியில் அது ஆக்சுவலி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து சிம்மரிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தென் ஜென்டில் பாயிலிங் மஸ்ட் டேக் பிளேஸ் விச் இஸ் நோன் அஸ் சிம்மரிங் அட் 82 டிகிரி டு 99 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, இது வந்து செல்சியஸில். நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஃபேரன்ஹீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி டு 210 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து சிம்மரிங்க்கான மேஜர் டிகிரிஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பாயிலிங் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஸோ பாயிலிங் வாட்டரோட டெம்பரேச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டிகிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாயிலிங் வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, ஸோ அதோட ஃபேரன்ஹீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 212 டிகிரி ஃபேரன்ஹீட். ஓகேங்களா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க. பாயிலிங் வாட்டரோட டெம்பரேச்சர் என்னங்கிறது நமக்கு டெஃபினெட்லி தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, வெஜிடபிள்ஸ் ஆர் பாயில்ட் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிலிங்கிற கான்செப்ட்லேயே இந்த டிகிரிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டெம்பரேச்சர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து எப்போயுமே எழுதி வச்சு நான் வச்சுக்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்னா பாயிலிங்னா என்ன அப்படிங்கிறது பேசிக் இதுதான். ஸோ பிளாஞ்சிங்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிலிங்கில் வந்து பாயிலிங் வாட்டரில் வந்து சடனாக வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸை போட்டுட்டு சடனாக எடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ப்ரீ குக்குடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு சாலட் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி பிளாஞ்சிங் பண்ணி தான் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாஞ்சிங் இஸ் யூஸ்டு வென் ஃபுட் நீட்ஸ் டு பி ப்ரீ குக்குடு ஆர் பார்ட்லி குக்குடு. பார்ட்லி தான் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நாட் கம்ப்ளீட்லி வெல்டன் ஆகாது ஃபுட்டு, அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் எடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து பிளாஞ்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை பற்றி நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கூட ஒரு வீடியோ தனியாக கூட போடுறேன். பிளாஞ்சிங் என்னென்னு. பிளாஞ்சிங்னா நான் வச்சுக்கோங்க, அது வந்து வெல்டன் கிடையாது. ஓகேங்களா, ப்ரீ குக்குடு, அது குக் ஆகிற ஃபுல் குக் ஆகிறதுக்கு முன்னாடியே பாதிலே எடுத்துருவாங்க, அரை வேக்காட்லேயே எடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதை தான் வந்து பிளாஞ்சிங் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாயிலிங். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேசிக் ரூல்ஸ். பாயிலிங்கில் பேசிக் ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ பேசிக் ரூல்ஸில் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the food item should be completely immersed throughout the process. ஓகேங்களா, அது என்ன சொல்கிறோம்னா, இப்போ வந்து நம்ம பாயிலிங் வாட்டரில் வந்து ஒரு பொருளை போடுறோம்னா அது டெஃபினெட்லி வந்து பாதியில் நிற்கக்கூடாது, தண்ணிக்கு மேலே நிற்கக்கூடாது, ஃபுல்லாக முங்கி இருக்கணும். ஓகேங்களா, அதாவது இமர்ஸ்டுனா முங்கி இருக்கணும். ஓகேங்களா, ஃபுல்லாக முங்கி இருக்கணும். நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி. ஸோ இந்த மாதிரி முங்கி இருந்தால் தான் அந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்கும் பாயிலிங்கிறதுல. ஸோ அதான் அந்த பாயிண்டில் சொல்கிறாங்க, the food items should be completely immersed throughout the process. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எக்ஸசிவ் எவாபரேஷன் டேக் பிளேஸ் தி லிக்விட் மஸ்ட் பி ரீப்ளானிஷ்டு. ரீப்ளானிஷ்னா வேறு ஒன்றும் இல்லை, மீண்டும் நிரப்பப்பட வேண்டும். என்ன சொல்கிறோன்னா, எக்ஸசிவ் எவாபரேஷன் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பாயிலிங் பண்ணும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, நார்மலாக வந்து நீராவியாகும். வாட்டர்ஸ் வந்து நீராவியாகி நம்ம ஊற்றின வாட்டர் லெவலோட கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கம்மியாகக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாயிலிங் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்காது. ஸோ அதனால் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நார்மலாக வந்து அந்த ப்ராசஸில் வந்து கம்மியாகிறப்ப ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த வாட்டர் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ தான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க, இஃப் எக்ஸசிவ் எவாபரேஷன் டேக் பிளேஸ் த லிக்விட் மஸ்ட் பி ரீப்ளானிஷ்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரீப்ளானிஷ்னா வேறு ஒன்றும் இல்லை, மீண்டும் நிரப்பப்பட வேண்டும். அதை தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி ஃப்ளேவர் ஆஃப் மீட் அண்ட் போல்ட்ரி இஸ் என்ஹான்ஸ்டு பை தி அடிஷன் ஆஃப் ஹெர்ப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டு தி குக்கிங் லிக்கர். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ பாயிலிங் வாட்டர்லையோ ஒரு ஸ்டாக் வாட்டர் அது எதுலையோ போடுறீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நார்மலாக வந்து பாயிலிங் வாட்டரில் வந்து ஒரு ஃப்ளேவரிங் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அடிஷனாக நீங்கள் ஹெர்ப்ஸோ ஒரு வெஜிடபிள்ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த மீட்டோட ஃப்ளேவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க, த ஃப்ளேவர் ஆஃப் மீட் அண்ட் போல்ட்ரி இஸ் என்ஹான்ஸ்டு பை தி அடிஷன் ஆஃப் ஹெர்ப்ஸ் அண்ட் வெஜிடபிள் டு த குக்கிங் லிக்கர். ஓகேங்களா, ஸோ அதான் சொல்கிறோம், நார்மலாக ஒரு பாயிலிங் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஒரு மீட்டை குக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் மீட்டோட டேஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டர்னலாக எந்த டேஸ்ட்டும் ஆட் ஆக போகிறது இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அடிஷன் ஆஃப் ஹெர்ப்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வாட்டரில் அந்த ஹெர்ப்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டோட ஃப்ளேவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, scum that arise during the boiling must be removed or it will discolor and spoil the taste. ஓகேங்களா, ஸோ என்ன வர சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து வாட்டரில் போட்ட மீட்டோ ஒரு வெஜிடபிள்ஸ் எதாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரத்தில் வந்து மேலே நுரையாக வந்து நிற்கும், ஓரத்தில் வந்து ரைஸ் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது இம்ப்யூரிட்டி, அன்வான்ட் இம்ப்யூரிட்டி, அந்த மீட் அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற அன்வான்ட் இம்ப்யூரிட்டி எல்லாமே வரும். அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். அந்த நுரை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சப்போஸ் எடுக்காமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த
அந்த ஸ்கம் அந்த நுரை எல்லாமே வந்து மறுபடியும் அந்த பாயில் பண்ணுற ஸ்பீடுக்கு ஒரு ரொட்டேஷனாக உள்ளே போய் அந்த லிக்யூடை வந்து ஸ்பாயில் பண்ணி டிஸ்கலர் ஆக்கிரும். ஓகேங்களா? ஸோ ஸ்பீடில் டிஸ்கலர் ஆக்கிரும். ஸோ அந்த வாட்டர் வந்து டோட்டலி ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ அதனால தான் இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கம் தட் அரைஸ் டூரிங் த பாயிலிங் மஸ்ட் பி ரிமூவ்ட் ஆர் இட் வில் டிஸ்கலர் அண்ட் ஸ்பாயில் தி டேஸ்ட் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலே வர அழுக்கை வந்து அப்பப்போ ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த கான்செப்ட் வந்து எதில் பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வாட்டர்லேயே ஆல்ரெடி இதை பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்டிங், த லிக்யூட் இன் விச் த ஃபுட் இஸ் பாயில்டு இஸ் நோன் அஸ் அ பாட் லிக்கர். ஓகேங்களா? ஸோ பாயிலிங் பண்ணுறதுக்கு என்ன லிக்யூட், ஒரு வாட்டரோ ஏதோ யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பாட் லிக்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இப்போ வந்து அந்த ப்ராசஸ் பாயிலிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் மீட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லிக்யூடை வந்து ப்ளீஸ் டு நாட் வேஸ்ட் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டை சொல்ல வராங்க. அஸ் இட்ஸ் கண்டைன்ஸ் சம் நரிஷ்மெண்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மீட் எல்லாமே குக் பண்ணி எடுத்து அந்த மிச்சம் இருக்கிற அந்த வாட்டரில் வந்து லாட் ஆஃப் கண்டைன்ஸ் நரிஷ்மெண்ட் அண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது என்ன சொல்ல வரோன்னா, இட் ஷுட் நாட் பி த்ரோயின் அவே பட் யூஸ் ஃபார் கிரேவிஸ் ஆர் சாஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்ல வராங்க. அதை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அனதர் கிரேவிஸ் ஆர் சாஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து லாட் ஆஃப் நரிஷ்மெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது எதுக்கு த்ரோ பண்ணணும்? ஓகேங்களா? ஸோ நம்ம மிச்சம் வைக்க போகிறோம், ஏதாவது ஒரு நியூவாக டிஷ் பண்ண போகிறோம், கிரேவிஸ் பண்ண போகிறோம், சாஸ் பண்ண போகிறோம்னா ஸோ அதுக்கு வந்து நார்மல் வாட்டர் ஆட் பண்ணுறப்பல இந்த நரிஷ்மெண்ட் இந்த லிக்யூடை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் சொல்ல வராங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, யூஸ் கரெக்ட் ரேஷியோ ஆஃப் லிக்விட் டு த ஃபுட். ஓகேங்களா? ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டான பாயிண்ட். ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா, பாயிலிங் பண்ணி இருக்கிற அந்த லெஃப்ட் ஓவர் அந்த வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நெக்ஸ்ட் சமைக்க போகிற ஏதாவது ஒரு கிரேவி சாஸ் எதுக்காவது யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து மீட் எல்லாம் குக் பண்ணதுனால அதில் லாட் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் நரிஷ்மெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அனதர் கிரேவி அது சாஸில் ஆட் பண்ணும்போது எக்ஸ்டர்னரியில் ஃப்ளேவர் எல்லாமே வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதை சொல்ல வராங்க. நார்மலாக இந்த கான்செப்டை எதில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் வாட்டர் அந்த கான்செப்டில் இந்த இது சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பாயிலிங் ஷுட் பி டன் டு green vegetables as it preserves the green color and prevents excessive loss of vitamin and mineral salts. The pan should be uncovered while boiling அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஃபாஸ்ட் பாயிலிங் வாட்டர் எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம அந்த வாட்டரில் போடும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா, அதோட கலர் இப்போ க்ரீன் கலர்னா வந்து அந்த கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா? ப்ரிசர்வ்னா பாதுகாக்குது. அந்த கலர் வந்து லூஸ் ஆகாமல் அந்த ஃபாஸ்ட் பாயிலிங் வாட்டரில் வந்து போடும்போது அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறது தான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அண்டு ப்ரிவென்ட்ஸ் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சால்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ப்ரிவென்ட்னா தடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிலிங் வாட்டரில் போடும்போது சடனாக போடும்போது அந்த வெஜிடபிளோட மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி அந்த வெஜிடபிள்லேயே இருக்கிற மாதிரி அந்த பாயிலிங் வாட்டரில் அந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேங்களா? ஸோ லாட் ஆஃப் விட்டமின்ஸ் வந்து அந்த பாயிலிங் வாட்டரில் மிக்ஸ் ஆகாமல் ஸோ அப்படியே ரீடைன் பண்ணி அந்த வெஜிடபிள்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த பாயிண்ட்டில் சொல்கிறாங்க, ப்ரிவென்ட் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல் சால்ட்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் த பேன் ஷுட் பி அன்கவர்டு வைல் பாயிலிங். அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, பாயிலிங் பண்ணும்போது எப்பயுமே வந்து பேனை வந்து ஒரு லிட்டை வச்சு மூடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அன்கவர்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரூட் வெஜிடபிள்ஸ் மஸ்ட் பி பிளேஸ் இன் கோல்டு வாட்டர் டு பாயில். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூட் வெஜிடபிள் என்ன, இந்த பொட்டேட்டோஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி பூமிக்கு கீழே விளையிற இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக கூலிங்கான வாட்டர்லேருந்து லைட் பை லைட்டாக ரெடியூஸ் பண்ணணும். பாயில் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க, திஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் தியர் ஃப்ளேவர். ஓகேங்களா? ரூட் வெஜிடபிள் மஸ்ட் பி பிளேஸ் இன் கோல்டு வாட்டர் டு பாயில், திஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் தியர் ஃப்ளேவர் அப்படிங்கிறது தான் இந்த பாயிண்டில் சொல்ல வராங்க. அஸ் தியர் அக்ரேட் டேஸ்ட் ஆஃப் ரூட் வெஜிடபிள்ஸ் ஆர் லீச் இட் அவுட்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கூலிங் வாட்டர்லேருந்து ஸ்லோவாக பாயில் பண்ணும்போது இந்த மாதிரி ரூட்டட் இந்த பூமி கீழே விளைஞ்ச இதில் ஒரு சில வெஜிடபிள்ஸில் வந்து அன்வான்டட் ஃப்ளேவர், ஒரு தேவையில்லாத ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப கசக்கும், இல்லை வந்து ரொம்ப துவக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் மூலமாக அந்த ஃப்ளேவர் எல்லாமே வெளியேற்றப்படும், லீச் அவுட்னா வெளியேற்றப்படுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் சாஸ் அண்டு சூப் ஷுட் பி சிம்மர்ட் ஜென்ட்லி. ஓகேங்களா? ஸ்டாக் சாஸ் சூப் இது எல்லாமே வந்து சிம்மரிங் குறைச்சி தான் வைக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தே ஸ்டாக் வில் கெட் க்ளவுடி. ஓகேங்களா? தே ஸ்டாக் வித் க்ளவுடினா
ஸோ நீங்கள் பாயில் பண்ணும்போது சடனாக பாயில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கிற நுரைகள் அந்த அழுக்குலாம் வந்து ஃபாஸ்ட்டாக அகைன் ஸ்பீடாக உள்ளே போய் அந்த டோட்டல் அந்த பாட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து வேஸ்ட் ஆக்கிடும் ஓகேங்களா. ஸோ கலங்கள் ஆக்கிடும். அதை தான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. த ஸ்டாக் வில் கெட் cloudy as this come in fast boiling may get mixed in the pot liquor ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கு சூப் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறோம் பாயிலிங்க்கு அப்படின்னா வந்து அதை வந்து சிம்மரிங் பண்ணி வச்சுக்கணும். எதனால் பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து மேலே இருக்கிற அந்த அழுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் பாயிலிங்கில் வேகமாக ரொட்டேட் ஆகி உள்ளே போக போகுது. ஸோ டோட்டல் பாட் லிக்கர் அந்த ஸ்டாக் ஃபுல்லாக அந்த பாயிலிங் வாட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் எப்போயுமே வந்து சிம்மரிங் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், ஆல்வேஸ் போச் ஃபிஷ் அண்ட் நெவர் பாயில் ஓகேங்களா. ஸோ எப்போயுமே வந்து ஃபிஷ்ஷை பாயில் பண்ணக்கூடாது, போச்சிங் பண்ணணும் ஓகேங்களா. போச்சிங்னா என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினெட்லி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ எப்படி தான் இதை வந்து ஃபிஷ்ஷை இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா த ஃபிஷ் வில் பிரேக் அப் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஃபிஷ்ஷு உடஞ்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட மீட் வந்து ரொம்ப சாஃப்டானது. அது போச் பண்ணும்போது அது பாயில் ஆச்சுன்னா டெஃபினெட்லி அது வந்து உடஞ்சிரும். ஸோ அப்போ எப்படி தான் வந்து அதை வந்து போச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கேன் பி ரேப்டு இன் எ கிளாத் அண்ட் தென் போச் ஓகேங்களா. கிளாத்தில் ஏதாவது ரேப் பண்ணிவிட்டு அப்புறம் போச் பண்ண வச்சுக்கலேன். ஸோ அதோட அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும், எதுவும் வந்து பிரேக் ஆகாது. ஸோ அதை தான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. ஆல்வேஸ் போச் ஃபிஷ் அண்ட் நெவர் பாயில் ஆர் தி ஃபிஷ் வில் பிரேக் அப். ஃபிஷ் கேன் பி ரேப்டு இன் எ கிளாத் அண்ட் தென் போச் ஓகேங்களா. ஸோ அதான் அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பாயிலிங்னா என்ன, பாயிலிங் டெம்பரேச்சர் என்ன, ஸோ பாயிலிங்கோட பேசிக் ரூல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ டெஃபினெட்லி கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் டெஃபினெட்லி ஒரு பாயிலிங்னா என்ன அப்படிங்கிற ஹோல் கான்செப்டை நீங்கள் புரிஞ்சிருந்துருப்பீங்க. ஸோ எந்தளவுக்கு யார் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படிங்கிறத டெஃபினெட்லி கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் போச்சிங் அண்டு ஸ்டீவிங் பிரைசிங் எல்லாத்தையும் பற்றி இந்த மாதிரி நான் டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோவில் இடையில நான் அப்லோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நியூ சாப்டர்ஸும் நிறையா நான் வந்து ஆட் பண்ணுறேன். பட் வந்து நீங்கள் டெஃபினெட்லி பார்க்கணும், ஃபுல்லாக பார்த்தா தான் அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னை மோட்டிவேட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஓகேங்களா. ஸோ எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எல்லா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கும் வந்து டெஃபினெட்லி ஸ்ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஓரளவுக்கு அது வந்து இது டெஃபினெட்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ்.